لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الساعة أيان مرساها. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا ضيعت الأمانة فانتظر الساعة، أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் புகழும் இந்த உலகத்தை படைத்து அவன் சக்தியால், அவன் ஆற்றலினால், அவன் நாடியபடி விரும்பியபடி அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தூதர் கஸ்தூரி மேனி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் மற்றும் அன்னவர்களுடைய வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ, பின்பற்ற இருக்கிறார்களோ, பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ அத்துணை பேர் மீதும் உண்டாவதாக. இறையில்லமா மஸ்ஜிதிலே நவைத்துல் இஅ்திகாஃப் லில்லாஹ் என்ற நிய்யத்துடன் ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் சகல நேரங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வாவுடன் இறையச்சத்துடன் வாழ்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் அருள் புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்து எவ்வளவோ நிஅமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான், தந்து கொண்டிருக்கிறான், தர இருக்கிறான். ரப்பல் ஆலமீன். இறைவனுடைய நிஅமத்துக்கள் என்கிறது அதன் பெருமதியை ஒரு மனிதனால் சொல்லி முடிக்க முடியாது. உலகத்தில் அல்லாஹ் நிஅமத்துக்கள் எது என்று மனிதனிடத்தில் கேட்டால் மனிதன் பலதையும் சொல்லுவான். உணவை சொல்லுவான், தண்ணீரை சொல்லுவான், கண்ணை சொல்லுவான், மூச்சை சொல்லுவான். இப்படி பல நிஅமத்துக்களை மனிதன் அடுக்கிக் கொண்டு போவான். எல்லாம் அல்லாஹ்வினால் தரப்பட்டவைகள் தான். எங்களுக்கு சொந்தமாக எதுவும் கிடையாது. அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களில் ஒரு மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற ஆகப்பெரிய நிஅமத் ஈமான் தான். ஈமானை விட, இஸ்லாத்தை விட ஒரு பெரிய ஒரு நிஅமத்து, பெருமதியான ஒன்றை யாருக்கும் காட்ட முடியாது. எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஈமானுடைய விடயங்களை பார்க்கிற நேரத்தில் ஈமானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அன் தூமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி
சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். நாம் அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு ஹதீஸ். என்ன செய்தார்கள் வந்து என்ன சொன்னார்கள் சஹாபாக்கள்? ذات يوم اطلع علينا رجل شديد سواد الشعر. ஒரு மனிதர் திடீரென்று வந்தார், உதயமானார். அவருடைய முடி கருப்பான முடி, ஷதீது பயாதி சியாப், ஆடையுடைய வெள்ளையும் கடும் வெள்ளையாக இருந்தது. ஒரு பிரயாணியுடைய அடையாளங்கள் அவர்கள் காணப்படவில்லை. அவர் வந்தார், வந்து فأسند ركبتيه على ركبتيه ووضع كفيه على فخذيه. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உட்கார்ந்தார், முழங்காலோடு முழங்காலை சேர்த்தினார். சேர்த்து என்ன கேட்டார்? அக்பிரினி அனில் இஸ்லாம், இஸ்லாத்தை பற்றி சொல்லுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள். இஸ்லாம் என்றால் எது? அந்த விடயங்களை சொன்னார்கள். வந்தவர் என்ன சொன்னார்? கால சதத்த, உண்மை சொல்லிவிட்டீர்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபஅஜிப்னா லஹு யஸ்அலுஹு வ யுஸத்திஹு. நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். ஏனென்றால் வந்தவர் யாருன்னு சஹாபாக்களுக்கு தெரியாது. வந்தவர் கேட்டார், இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள். வந்தவர் சொன்னார், கேட்டவர் சொன்னார், உண்மை சொல்லிவிட்டீர்கள். அடுத்தது கேட்டார், ஈமான் என்றால் என்ன? ஈமானை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்தது என்ன கேட்டார்? கியாமத் நாளை பற்றி கேட்டார். வந்தவர் கேட்கிறார், கியாமத் நாள் என்றால் எப்ப? அது எப்போது வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவரை பார்த்து சொன்னார்கள், மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாஇல். கியாமத் நாளை பற்றி கேட்கிறார்கள். கேட்கப்படுகின்ற என்னை விட யார் கேள்வி கேட்கிறாரோ அவர் அதை பற்றி மிக அறிந்தவராக இருக்கிறார். வந்தது யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நீளமான ஹதீஸ். இந்த ஹதீஸுக்கு ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, கியாமத் நாளை பற்றி கேட்கிறீங்க, கியாமத் நாளை பற்றி அறிவு என்னை விட உங்களுக்கு தான் இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை பற்றி சொன்னாங்க. மறுமை நாளுடைய அடையாளங்கள் என்ன? ஒன்று சொன்னார்கள், அந்தலிதல் அமது ரப்பதஹா, அந்தலிதல் அமது ரப்பதஹா. என்ன சொன்னார்கள்? ஆழமான ஒரு செய்தி, ஆழமான ஒரு செய்தி. அடிமை பெண் எஜமானத்தை பெற்றெடுப்பார் என்றார்கள். என்றால் எது? உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். யார் தலைவராக இருக்கிறாரோ வீட்டுடைய தலைவர் அடிமையாகுவார், வீட்டில் வந்தவர் தலைவராகுவார், தாய் அடிமையாக்கப்படுவார், தாய் ஒதுக்கப்படுவார், தகப்பன் ஒதுக்கப்படுவார். மறுமை நாளுடைய அடையாளம், மறுமை நாளுடைய அடையாளம் கண்ணால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யார் தகுதியானவரோ, யார் தலைவராக இருக்க வேண்டுமோ அவர் கீழே தள்ளப்படுவார். எவரோ ஒருவர் அந்த பதவிக்கு வந்து விடுவார். மறுமை நாளுடைய அடையாளம். வாந்தரல் உஃபாத்தல் உராத்தல் ஆலத்த லிஆஷாய். செருப்பில்லாதவர்கள், கால செருப்பு போட வசதி இல்லாதவர்கள், எளியவர்கள், எத்ததாவலூன ஃபில் துன்யா, கட்டிடங்களை யோசித்துக் கொண்டே போவார்கள். யார் அவர்கள்? கஷ்டமானவர்கள், வசதி இல்லாதவர்கள், ஆண் வைத்தவர்கள், கால செருப்பில்லாதவர்கள், கட்டிடங்களை உயர்த்திக் கொண்டே போவார்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, அரபு நாடுகளில் யோசித்து பாருங்கள் எப்படி அவர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் இதான் இருக்கிற துபாய், குவைத், கத்தார், சவுதி அரேபியா, இந்த நாடெல்லாம் இந்த காலத்தில் வறுமையோட கஷ்டத்தோடு இருந்தவர்கள். அவர்கள் வறுமை கோட்டில் இருந்தவர்கள், வசதி இல்லாதவர்கள். வசதியோடு வாழ்ந்தவர்கள் யார்? ரோமில் இருந்தார்கள், பாரிஸில் இருந்தார்கள், ஷாமில் இருந்தார்கள். அவர்கள் வசதியோடு இருந்தார்கள். ஆனால் அந்த அரபிகள் வசதி குறைந்தவர்களாக, ஆண் வைத்தவர்களாக இருந்தார்கள். இப்ப யார் கையில் பணம் இருக்கிறது? யார் கட்டிடத்தை யோசித்து வைத்திருக்கிறார்கள்? போட்டிக்கு கட்டிடம் கட்டுகிறது யார்? துபாயில் இருக்கக்கூடிய அந்த டவர், புர்ஜ் கலீஃபா. என்ன சொல்கிறார்கள்? எங்களை விட உயரமாக யாரும் இந்த கட்டிடம் கட்டவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கஷ்டமானவர்கள், ஆண் வைத்தவர்கள் கட்டிடங்களை கட்டிக்கொண்டே போவார்கள். மறுமை நாளில் அடையாளம். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் எப்போது வரும் என்று சொல்லவில்லை. ஆனால் அடையாளங்களை சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில்
அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசல் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். ஏன் அது யார் கையில் இருக்கிறது? செய்தனா அவர்கள் சத்தாவுடைய அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். 80 வருடங்களாக அல் அக்ஸாவுடைய பள்ளிவாசல் பைத்துல் மக்திஸ் யஹூதிகளின் கையில் இருக்கிறது. அதிகாரத்தை அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். அவர்கள் சத்தாவுடைய அவர்கள் ஒரு ரஜபுடைய மாதத்தில் அவர்கள் படையெடுக்கிறார்கள். படையெடுத்து சென்றார்கள். படையெடுத்து சென்று அல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். 80 வருடங்கள் அவர்கள் கையில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அல் அக்ஸா வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். அவர்கள் அவர்கள் கைப்பற்றினார்கள். அவர்கள் அங்கே பயணம் செய்தார்கள். அங்கே வந்து தொழுகிறார்கள். அடையாளங்களை பற்றி சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், அமவாஸ் என்ற ஊரில் ஒரு வைரஸ் பரவும் என்றார்கள். ஒரு நோய் வரும் என்றார்கள். நோய் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 20,000 சஹாபாக்கள் அதிலே வஃபாத்தானார்கள். அவர்களுடைய சத்தாவுடைய அல்லாஹ் படையோட வெளிப்பட்டு செல்கிறார்கள். அமவாசுக்கு சென்ற சஹாபாக்கள், யுத்தத்திற்காக சென்றிருந்தவர்கள் அதிகமானவர்கள் அங்கு வஃபாத்தானார்கள். அந்த நாட்டில் ஏற்பட்டது கொரோனா என்ற வைரஸ். அதுவும் ஒரு வைரஸ் அமாவாசையிலே வந்ததில் அதிகமான சஹாபாக்கள் வஃபாத்தானார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அமாவாசையில் ஏற்பட்ட இந்த வைரஸும் கியாமத் நாளுடைய அடையாளம். அடுத்ததாக சொன்னாங்க, நபித்துவத்தை வாழாதவர்கள், நபி என்று வாழாடுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிற காலத்திலே முஸைலமத்துல் கல்லாப் என்ற ஒரு பொய் நபி உருவானார். யமாமா அந்த ஊரிலே வாழ்ந்தவர். யமாமாவிலே இருந்தவர். என்ன சொன்னார்? நான் நபி என்றார். எனக்கு வஹி வருகிறது. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வாதாடினார். மறுமை நாளின் அடையாளங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நேரத்தில் சொன்னார், நபித்துவத்தை ஒருவர் வாதாடுவார். நபி என்று வாதாடுவார். அதற்கு பின்னால் ஒரு பெண் வாதாடினார். ஹிந்தா என்ற ஒரு பெண் வாதாடினார். நான் நபி என்று வாதாடினார். பின்னால் முஸைலமாவும் அந்த பெண்ணும் திருமணம் செய்து கொண்டார்கள். சரி, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் யமாமாவிலே வைத்து ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்திலே முஸைலமத்துல் கல்லாப் பொய் நபி கொல்லப்பட்டார். அஸ்வதுல் அன்சி என்ற ஒருவர் நபித்துவத்தை வாதாடினார். நான் நபி என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா நபிய பஅதி, எனக்கு பின்னால் நபி இல்லை என்றார்கள். யாராவது நபி என்று வந்தால் அவர் பொய்யன், அவர் காபிர், அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காபிர்கள். அஸ்வதுல் அன்சி நான் நபி என்று வாதாடினார். அதற்கு பின்னால் மிர்ஸா குலாம் அஹ்மத் காதியானிகளுடைய தலைவர், அவர் நபி என்று வாதாடினார். நபித்துவத்தை வாதாடுகிறது என்கிறது கியாமத் நாளின் அடையாளம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல கியாமத் நாளுடைய அடையாளங்கள் என்கிறது 2 அடையாளங்கள் இருக்கிறது. ஒன்று அது அலாமாத்துல் குபரா, பெரிய அடையாளம். இன்னொன்று இருக்கிறது அது அலாமாத்துல் ஸுகரா, சிறிய அடையாளம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லாம் சிறிய அடையாளங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன அடையாளங்களில் நோய்கள் வருகிறது, நபித்துவத்தை வாழாடுகிறது, அல் அக்ஸாவை வெற்றி கொள்ளப்படுகிறது. இதெல்லாம் சிறிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று இல்மு கைப்பற்றப்படும். இல்மு இருக்கா? அறிவாளிகள் கைப்பற்றப்படுவார்கள். யுக்பலுல் இல்ம், அறிவு கைப்பற்றப்படும். நல்ல அறிஞர்கள், அறிவாளிகள் மௌத்தாகி விடுவார்கள். மனிதர்கள் ஃபத்வாவுக்காக வேண்டி தேடி திரிவார்கள். அறிவில்லாதவர்கள் மார்க்கத்தை சொல்லுவார்கள், பயான் செய்வார்கள். படித்தவர்கள் அல்ல, மார்க்கத்தை தெரிந்தவர்கள்
தெரியாது, லாது எனக்கு தெரியாது சொன்னார்கள். ஹலத்த வாஹலத்த, நீரும் நாசமாக்கி மக்களை நாசமாக்கி விட்டார்கள். சகோதரிகளை இங்கே எப்படி இருக்கிறது? ஒவ்வொருவரும் ஃபத்வா, ஒவ்வொருவரும் பயான். ஏதோ தஞ்சமாக்களை பார்த்துவிட்டு அதை கூகுள்ல படித்துவிட்டு பயான் செய்ய ஃபத்வா கொடுக்க வந்து விட்டார்கள். இது என்ன காலம்? இது மறுமை நாளின் அடையாளம். அறிவு கைப்பற்றப்படும் அறியாமைகள் உலகத்தில் அதிகமாக உள்ளார்கள். அடுத்ததாக சொன்னார்கள், விபச்சாரம் அதிகரித்து வந்தார்கள், விபச்சாரம் அதிகரித்து வந்தார்கள். வட்டி சர்வசாதாரணம், வட்டி ஹராமாக்கப்படும். ஹராமான பாவம் அல்லாஹ் அழிக்கிறதாக சொல்லுகிறார். யல்ஹமுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகா. வட்டியா அல்லாஹ் அழிப்பான். வட்டி எடுத்து முன்னேறியவர்கள் யாரும் இல்ல. அல்லாஹ் யுத்தத்துக்கு அழைக்கிற பாவம் ரெண்டு தான். ஒன்று வட்டி சாப்பிடுகிறது, அடுத்தது இறை நேசர்களை ஏசுகிறது, நல்லவர்களை ஏசுகிறது, அவுலியாக்களை ஏசுகிறது. இந்த ரெண்டு பாவத்திற்கு தான் அல்லாஹ் யுத்தத்துக்கு அழைக்கிறான். யுத்தத்துக்கு தயாராகுங்க. வட்டி அல்லாஹ்வினால் வெறுக்கப்பட்டது. அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான், சதகாவை அல்லாஹ் வளர்க்கிறான். வட்டி பாவமாக்குகிறது, வட்டி ஹலாலாக்குற ஒரு கூட்டம், வட்டிக்கு வேற பேர்களை வைத்துவிட்டு ஹலாலாக்குற கூட்டம். ஃபத்வா கொடுக்கிற ஏராளமான மக்கள், முஃப்திமார்கள் ஹலாலாக்குவதற்கு பாடுபடுகிறார்கள், வேறு பேர்களை வைக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது மறுமையாத அடையாளம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வட்டி அதிகரிக்கிறது மறுமை நாளுடைய அடையாளம் என்றார்கள். ஒதுக்கப்பட்டு கெட்டவர்கள், மோசமானவர்கள் பதவிக்கு வந்து விடுவார்கள். இது மறுமை நாளின் அடையாளம். பதவிக்கு யார் வர வேண்டும்? அப்ப நல்லவர்கள், தக்வா உள்ளவர்கள், அல்லாஹ்வை பயந்தவர்கள் தான் பதவிக்கு வர வேண்டும். கெட்டவர்கள் பதவிக்கு வந்து நல்லவர்கள் ஒதுக்கப்படுகின்ற காலமாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை அது மறுமை நாளின் அடையாளம். அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சமுதாயத்தினர்கள், இந்த உம்மத்தினர்கள் பின்னால் வந்தவர்கள் முன்னால் வந்தவர்களை ஏசுவார்கள். பின்னால் வந்தவர்கள் முன்னால் வந்த நல்லவர்கள், சாலிஹீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், பெரும் மனிதர்களை ஏசுகிற காலம் வந்துவிட்டால் அது மறுமை நாளின் அடையாளம். அல்லாஹ்வுடைய தண்டனை இறக்குவதற்கு ஒரு காரணம். இமாம் சகோதரர்களே, வாயில் வந்தபடி யார் என்று தெரியாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற பெரும் பெரும் வழிமாறுகளை எல்லாம் ஏசுகிற காலத்தில் ஆவார்கள். நல்லவர்கள் ஏசப்படுகிற காலத்தில் வாழ்கிறோம். என்ன காலம் இது? மறுமை நாளுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற காலம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஒரு காலம். அடுத்தது சாலிஹீன்கள் போய்விடுவார்கள் என்றால் நல்லவர்கள், ஊர்ல உள்ள தக்வாதாரிகள், இபாதத்துள்ளவர்கள், துஆ அங்கீகரிக்கப்படுகிற நல்லவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து விடுவார்கள். உலகத்தில் யார் விட்டுவது? பாவிகள் இருப்பார்கள். அதிகமான பாவிகள் தான் இருப்பாங்க. நல்லவர்கள் போய்விடுவார்கள். இது மறுமை நாளின் அடையாளம். அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை பார்த்து, தோழர்களே, நீங்களும் யஹூதிகளும் சண்டை பிடிக்காத வரையில மறுமை நாள் வராது என்றார்கள். நீங்களும் யஹூதிகளும் சண்டை பிடிக்காத வரையில மறுமை நாள் வராது என்றார்கள். என்ன நடக்கிறது? என்ன பிரச்சனை? உலகத்தில் இஸ்லாமியர்களை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக பாடுபடுகிறவர்கள் யார்? யஹூதிகள். நடைபெற்றுக் கொண்டிருந்த யுத்தம் யாருக்கு இடையில? முஸ்லிம்களுக்கும் யஹூதிகளுக்கும் இடையில. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யஹூதிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில யுத்தம் வருகிறது என்கிறது மறுமை நாளின் அடையாளம். அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், திடீர் மரணங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். திடீர் மரணங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். காலம் இரவு நல்லாக இருப்பார், சுகத்தோடு இருப்பார், காலையில வஃபாத், காலையில நல்லாக இருப்பார், இரவில் வஃபாத். திடீர் மரணங்களை கேள்விப்படுகிறதும் மறுமை நாளுடைய அடையாளம் என்றார்கள். அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வியாபாரங்கள் பல விதத்தில் நடக்கும். அந்த காலத்தில் உள்ள வியாபாரங்களை விட இந்த காலத்தில் வியாபாரங்கள் வித்தியாசமானது. பல விதத்தில் பேர்களை கொண்ட வியாபாரங்கள் பல விதத்தில் நடக்கும். இப்படி நடக்கிற காலமாகிவிட்டால் இது மறுமை நாள் அடையாளம். ஆகிரத்துக்காக நீங்கள் தயாரா? அடுத்ததாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பள்ளிவாசலில் மக்கள் பெருமை பேச ஆரம்பிப்பார்கள். பெருமை
என்ன பேசுவாங்க? என்னோட பள்ளியா வந்து பாருங்க, எப்படி வைத்திருக்கிறோம், ஏசி போட்டு இருக்கிறோம், இவ்வளவு செலவழித்து இருக்கிறோம், இவ்வளவு வைத்திருக்கிறோம், இந்த விதத்தில் வைத்திருக்கிறோம், இத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இவ்வளவு பிரமாண்டமாக இருக்கிறது, இத்தனை கோடி செலவழித்து இருக்கிறோம் என்று பள்ளிவாசல் பெருமை பேசுவார். மறுமை நாள் அடையாளம் கண்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி அடையாளங்கள் பல விதத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்தில் நாம் வாழ்கிறோம். இந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன அடையாளங்கள்? இதெல்லாம் சிறிய அடையாளங்கள். இதற்கு பின்னால பெரும் அடையாளங்கள் இருக்கிறது, பெரிய அடையாளங்கள் இருக்கிறது. என்ன அடையாளங்கள் அது? அதுதான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு வருகை இருக்கிறது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு வருகை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவர் யார்? அவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அவர் முஸ்லிம்களுக்கு இமாமாக வருவார். பிறப்பதற்கான அடையாளம் இது. அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் ஒரு ரமலான் வரும். அந்த ரமலானில் 2 கிரகணங்கள் வரும். எங்கிருந்து வருவார் அவர்? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மின் அத்ரத்தி மின் அவுலாதி ஃபாத்திமா, அல் மஹ்தி மின் அத்ரத்தி மின் அவுலாதி ஃபாத்திமா. என் பரம்பரையில ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளையாக வருவார் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் பிறப்பதற்கு முன்னால அடையாளம் எது தெரியுமா? ஒரு ரமலான் வரும். அந்த ரமலானில் 2 கிரகணங்கள் வந்துட்டால் அடுத்தது யார்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார். பிறப்பார். பிறந்து வளர்ந்து மக்காவுக்கு வருவார். அவர்கள் கஅபத்துல்லாஹ்விடத்திலே வருவார். அஸருடைய தொழுகைக்கு பின்னால் வந்து சேருவார்கள் மக்காவிலே. அஸருடைய தொழுகை முடிந்த பின்னால் மக்காவிலே கஅபத்துல்லாஹ்விடத்திலே ஹஜருல் அஸ்வதிடத்திலே இருந்து மக்களுக்கு பேசுவார், பயான் செய்வார். நான் தான் இமாம் மஹ்தி என்று அவர்கள் பேசுவார்கள், பயான் செய்வார்கள், பகிரங்கப்படுத்துவார்கள். அதற்கு பின்னால் அவர்களிடத்தில் மக்கள் போய் பையத்து செய்வார்கள், இமாமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் நீதி மீண்டும் நிலைநாட்டும். நீதி நிலைநாட்டும். இப்ப நீதி இல்லை உலகத்தில். அநியாயங்கள் தான் நிறைய. அநியாயமான தலைவர்கள், அநியாயமான அரசியல்வாதிகள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்துட்டால் மீண்டும் நீதி நடக்கும், ஒழுங்கான ஆட்சி வரும். மதீனாவை போய் சேருவார்கள். அவருக்கு பின்னால் அதிகமான படைகள் சேருவார்கள். அதற்கு பின்னால் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மதீனாவில் இருந்து படைகளை அனுப்புவார்கள். படைகளை அனுப்புவார்கள். பல இடங்களுக்கு போய் இஸ்லாமிய ஆட்சியை அவர்கள் நடத்தி காட்டுவார்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே எல்லோரும் வந்து விடுவார்கள். அவர்கள் நீதமான இமாமாக இருப்பார்கள். அவர்களுக்கு பின்னால் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார். 40 வருடங்கள் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமியில இருப்பார்கள். 40 வருடங்கள் வாழ்வார்கள். மதீனாவிலே வஃபாத் ஆகுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். திமஸ்கிலே உள்ள ஒரு பள்ளிவாசல்ல மனாராவிலே மலக்குமார்கள் 2 பேருடைய இறக்கைகளில் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள். இதெல்லாம் பெருமடையாளர்கள். தஜ்ஜாலுடைய வருகை, தஜ்ஜாலுடைய வருகை, யஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தாருடைய வருகை, அது பெருமடையாளர்கள். சகோதரர்களே, இப்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் சின்ன அடையாளங்கள். எனவே ஈமானுடைய விடயம் என்ன தெரியுமா? நாம் எப்பொழுதும் மறுமை நாளை நம்ப வேண்டும். நம்பாத ஒரு மனிதன் அல்லாஹ் எழுப்புவான், விசாரிப்பான் என்று நம்பாத ஒரு மனிதன் அவன் ஈமான் உள்ளவன் அல்ல, அவன் முஸ்லிம் அல்ல. அன்பானவர்களே, மறுமை நாளுடைய அடையாளங்களை பார்த்தவர்களாக இருக்கிறோம், கேள்விப்பட்டவர்களாக இருக்கிறோம், புது புது விதமான செய்திகள் கேள்விப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏன் மறுமை நாள் நெருங்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் யௌமின் இல்லா வ மா பஅதஹு ஷர்ருன். ஒரு நாளை விட அடுத்த நாள் கெட்டதாக தான் இருக்கும். இன்றைய விட நாளை கெட்டதா, நாளை விட நாளை மறுநாள் கெட்டதாக இருக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால மறுமை நாளுடைய அடையாளங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற, அவைகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நாங்க எவருக்கும் ஒரு மறுமை நாள் இருக்கிறது. எவர் மறுமை நாள் எப்ப ஆரம்பிக்கிறது என்றால், என்று நாங்கள் மௌத்தாகிறோமோ, எப்பொழுது கபருக்கு செல்கிறோமோ, அப்பொழுது மறுமை நாள் எங்களுக்கு ஆரம்பமாகி விடுகிறது. இதற்கு பின்னாலெல்லாம் கபரில் இருந்து அல்லாஹ்
இபாதத்துக்கள் செய்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து வஃபாத்தாக அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் நசீபாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. உன்னால் பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாதனைகளாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. நரகத்தை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக, கபருடைய அதாபை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகள், ஆபத்துகள், கஷ்டங்கள், கவலைகள், ஏசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொருளாத நோய்கள் அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, எங்கள் பரம்பரைகளை பாதுகாப்பாயாக, எங்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் விசேஷமாக பலஸ்தீன் நாட்டில் வாழ்கிற முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இது போன்ற ஒரு யுத்தம் அந்த நாட்டில் இதற்கு பின்னால் ஏற்பட்டு விடாமல் நீ அந்த நாட்டு மக்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்த பள்ளிவாசல்ல போய் தொழுகிற பாக்கியத்தை நீ அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. அல் அக்ஸாவை காணுகிற பாக்கியம், அல் அக்ஸாவை தொழுகிற பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் அந்த நாட்டில் முஸ்லிம்கள் இப்பொழுது என்ன தேவைகள் இருக்கிறார்களோ அந்த தேவைகளை யா அல்லாஹ் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாயாக. நம் நோயோடு உள்ளவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக, பசியோடு உள்ளவர்களுக்கு உணவை கொடுப்பாயாக, காயங்களோடு உள்ளவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக. அனாதைகள் விடயங்களை யா அல்லாஹ் நீ ஏன் பொறுப்பேற்பாயாக. அங்குள்ள விதவைகளுக்கு யா அல்லாஹ் நீ வாழ்வளிப்பாயாக. யா அல்லாஹ் இவர் உடம்பில் உள்ள நோய்களை லேசாக்கி விடுவாயாக. நாம் உண்ணுகிற உணவுகளால், குடிக்கிற மருந்துகளால் வேறு நோய்களுக்கு ஏற்பட்டதால் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் நாம் செய்கிற இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக. அந்த இபாதத்தில் வருகிற பிழைகளை, தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் கட்டில்ல படுத்து எழுப்ப முடியாத ஒரு நிலைமை நோயாளியாக நாம் ஆகிவிடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் தாய் தகப்பன்மாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்கள் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிஹான இபாதத்துகளோட இந்த ஆயுளை, சுகமான வாழ்க்கையோட இந்த ஆயுளை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. யா அல்லாஹ் யாருடைய தாய் தகப்பன்மார்கள் மௌத்தாகி கபரில் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பாவங்களை மன்னித்து அவர்களுடைய அவர்களுடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக ஆக்கி அவர்களுக்கு வேளாண் சொர்க்கத்தை நசீபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் சாலிஹான இபாதத்துகளோட சுகமான வாழ்க்கையோட இந்த ஆயுளையை அனைவர்களுக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் பாவம் செய்கிற நேரத்தில் எங்களை மௌத்தாக்கி விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. நாம் செய்கிற எந்த இபாதத்துக்கு உனக்கு விருப்பமோ அந்த இபாதத்து செய்கிற நேரத்தில் நீ எங்களுக்கு மௌத்தை தருவாயாக, ஒவ்வொரு மௌத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கடைசி கட்டம் சக்கராத்தில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்பவர்களாக, ஒவ்வொருத்தவர்களாக, பரிபூரணமான மூமின்களாக வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது வெள்ளிக்கிழமை நாளிலோ மக்காவிலோ மதீனாவிலோ மௌத்தாகி அங்கு அடங்கக்கூடிய பாக்கியத்தை என் அனைவர்களுக்கு தந்தருவாயாக. அல்லாஹ் திருமணமாகி பிள்ளை பாக்கியம் இல்லாமல் யாரெல்லாம் கவலையோடு எங்களுக்கு எப்பொழுது ஒரு பிள்ளை கிடைக்கும் என்ற ஆசையோடு உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் யாரான பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பாயாக. ஆண் பிள்ளைகளை ஆசை வைக்கின்றவர்களுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுப்பாயாக, பெண் பிள்ளைகளை ஆசை வைக்கின்றவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுப்பாயாக. திருமணமாகாமல் இன்னும் யாரெல்லாம் குமரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாலிஹான கணவன்மார்களை யா அல்லாஹ் நீ திருமணம் கொடுத்து கொடுப்பாயாக. திருமணமாகாத வாலிபர்களுக்கு யா அல்லாஹ் சாலிஹான மனைவிமார்களை திருமணம் கொடுத்து கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த பிரதேசத்துக்கு பரக்கத்து செய்வாயாக, இந்த ஊருக்கு பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரில் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆஃபியத்தை கொடுப்பாயாக. இந்த ஊரில் யாரெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் பிரச்சனைகள், ஆபத்துகள், கவலைகள் அனைத்தை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. இந்த ஊரில் ஒற்றுமை உண்டாக்கி விடுவாயாக. பிரச்சனைகள், பிளவுகளை விட்டும் யா அல்லாஹ் எல்லா மக்களையும், இந்த ஊர் மக்களையும் நீ பாதுகாப்பாயாக. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு அன்பை கொடுப்பாயாக, ஒழுக்கத்தை கொடுப்பாயாக, சிறந்த எதிர்காலத்தை கொடுப்பாயாக. எங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தை சிறப்பாக்கி சந்தோஷமாக்கி வைப்பாயாக. கெட்ட பாவினைகள், கெட்ட நண்பர்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை நீ பாதுகாப்பாயாக. உங்கள் பிள்ளைகளை பார்த்து எதிர்காலத்தில் சந்தோஷப்படக்கூடிய பெற்றோர்களாக யா அல்லாஹ் நீ எங்களை ஆக்கி வைப்பாயாக. அவர்களை பார்த்து கண் துளிர்ச்சி அடையக்கூடிய பெற்றோர்களாக எங்களை ஆக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் கடன் தொல்லைகளை விட்டு நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் தேவைகள் வர நேரத்தில் தேவைகளுக்கு போதுமான பணத்தை நீ தந்தருவாயாக. அடுத்த மக்களுடன் கையேந்தி கடன்காரனாக கேவலப்பட்டு விடாமல் நீ எங்களை பாதுகாப்பாயாக. வியாபாரங்களை பறக்கத்து செய்வாயாக. முசீபத்துகள், கண்ணூர்கள், ஷைத்தானுடைய பிரச்சனைகள், ஜின்களுடைய பிரச்சனைகள், ரோஹானியத்துடைய பிரச்சனைகள், நெருப்பான தண்ணியான காத்தால் கல்வர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாயாக.
யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ்